அபிஷேகம் நடக்காது. அம்மா, இந்த உலகத்தை அழித்து விடுவேன். தாயே, உனக்காக என் உள்நாக்கும் என் குடலம் தானே தேவை. எனக்கு ஆதாரமாக கொடுக்க வேண்டும். உன்னுடைய விருப்பம்படியே ஆகட்டும் தாயே. சத்தியம் செய்தவள் நீதானே. நீதான் சமைக்க வேண்டும். நீதான் சமைத்து என் மடியில் கட்ட வேண்டும். அப்பா, பூவாடு பொட்டோடு பூசு மஞ்சளோடு வாழ வேண்டும் என நினைத்து இந்த பாவினார் காதலித்து திருமணம் செய்தார் என முடிவு செய்தேன். பன்னியவரை கொண்டு வந்து வாயிற்படி அமைத்து கும்பாபிஷேகம் நடக்க நேரத்தில் இப்பேற்பட்ட சோதனை எனக்கு தருவாய் என்று எதிர்பார்க்கவே இல்லை தாயே. சத்தியத்தை செய்வதற்கு ஒருவருக்கு பலம் என யோசிக்கவே கிடையாது. இதைவிட பெரிய சோதனையா தாய் தரப்போகிற நினைத்தேன். இப்படி எனக்கு வரப்போகிற தாயே தானமா கேட்கின்றாயே தாயே. அம்மா, இதுதான் உன் ஆசை என்றால் என்னுடைய காதலுடைய உள்ளாக்கிய மடிக்குடையை மறுத்து சமையல் செய்து உன்னை அடிமனையில் கட்டுகிற தாயே. பொறுத்து பணிகள் வருகிற சீக்கிரம். அடிப்பாவி, இப்பேற்பட்ட செயலை கேட்பாய் என்று எதிர்பார்க்கவே கிடையாது. அப்பா, ஒரு பொண்ணுக்கு பூ அழகு பொட்டு அழகு அப்படி அது உரைப்பார்கள். பூவை பொட்டு பெறக்கூடிய நீங்களே இப்பேற்பட்ட வேலை செய்யலாமா? பாவி, உன் கோயில் இடிய, உன் கோபுரம் இடிய. சத்தியத்தை மறந்து பேசாதே. அப்பா, நீங்கள் உரைத்தபடியே என் காதலுடைய உள்நாக்கிய மடிப்புடையும் சமையல் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட கதி நேர வேண்டும் என்று விதி இருந்தால் இதை ஒரு காலம் மாற்றவே முடியாது. கொடுத்த சத்தியத்தை மீறினான் என்ற சாபம் விடுவது சேரக்கூடாது. அதனால் இந்த உள்நாக்கிய மணிக்குள்ளையும் உங்களுடைய அடிப்படையில் கட்டுகிற தாயே. மலையனூரம்மா, மேல்மலையனூரம்மா, மேல்மையாய் கோவில் கொண்ட
என் மணிக்கொடையால் சமையல் செய்து உன் அடிமடியில் கட்டி விட்டேன் தாயே. இது போதுமா? இன்னும் ஏதாவது வேண்டுமா தாயே? மீதம் இருப்பது என்னுடைய உயிர் மட்டும்தான். இந்த உயிரை வேண்டுமானும் கேட்டாயே தந்து விடுகிறேன் அம்மா. உன்னுயிர் எனக்கதற்கு நான் மனதாரே உன்னுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ள அந்த வன்னியன் உணரும் உள்நாக்கம் மனதார ஏற்றுக்கொண்டேன். நீ கும்பாபிஷேகம் எனக்கு செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும் சார். பாமர மக்கள் இடத்தில் பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை என் மீது கொட்டி அம்மா எனக்கு ஜலத்தை ஊற்ற வேண்டும். அம்மா, பாமர மக்களிடம் நான் பிச்சை எடுப்பதா? நான் ஒரு நாட்டு இளவரசி, நான் பிச்சை எடுப்பதா? ஏய், அம்மா நான் எதை செய்ய சொன்னாலும் செய்வேன் என்று எனக்கு சத்தியம் செய்திருக்கிறாய். சத்தியத்தை மறவாதே. நீ ஒரு உத்தமி. என்னை போல் ஒரு பெண்ணானே. பெண்ணால் ஜெயிக்க மனதிற்கு பெண்பார்கள். செய்து கொடுத்த சத்தியத்தின் விளைவா எனக்கு இறைவா. அம்மா, பொன்னை நம்பி நெற்றியிலே பொட்டு வச்ச தாயே, மஞ்சள் பொட்டு இருக்கே மனதிலே கொடியிலே. அம்மா, ஒரு நாள் இளவரசி காணிக்கை கொடுப்பதற்காக அம்மா, தாயே, நீ உரைத்தபடி இந்த பாமர மக்களிடம் மடியேந்தி பிச்சையிட்டு ஒரு நாட்டு இளவரசி என்பதை மறந்து செய்து கொடுத்த சத்தியத்தை இந்த பாவியன் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மா பிச்சை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். தாயே, மனுமகத்தை ஏற்றுக்கொள் அம்மா. எப்பேற்பட்ட செயல் எனக்கு செய்து விட்டேன் அம்மா. இந்த பாவிக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்க மாட்டீங்களா? என்ன வரம்? அம்மா, ஒரு பெண் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார். அப்படி இருக்கும் பொழுது நான் செய்து கொடுத்த சத்தியத்திற்காக என் காதலன் உண்டாக்கையும் மணிக்குடலையும் சமையல் செய்து அடிமடியில் கட்டின அல்லவா? அம்மா, கேட்பதற்கு தயக்கமா இருக்கின்றது.
கேட்டார். அம்மா அது வந்து அப்பா அப்பா என்னுடைய காதலை மறுபடியும் நான் பார்க்க வேண்டும், அவருடன் வாழ வேண்டும் என்ற ஆசையை கூட்டு தாயே. மாண்டவனை நான் திருப்பி கொடுக்க வேண்டுமா? அடி பாவி, தாய் இருக்க எனக்கு குறை நேராது என்று கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்காக பாடுபட்டேனே, கொடுக்க முடியாது என்று மதிப்பு தெரிவித்தாய் என் தாயே. எதற்காக நீ மாலையிடம் மணவாளனை அவன் மணிக்குடலும் அவன் உள்நாக்கும் எனக்கு ஆதாரமாக கேட்டேன் என்று உனக்கு தெரியாது. தாய், எந்த தாயுமே பிள்ளையினுடைய உயிரை எடுக்க மாட்டோம். உன்னுடைய தாய் கொடுத்த சாபம், அந்த சாபத்தினால் நீ யார் ஒருவரை மணக்கின்றாயோ அவன் இறந்து விடுவான் என்று சாபத்தை கொடுத்தாய் அல்லவா உன் தாய்? ஒருவரை காதலித்து திருமணம் செய்து வைக்க முடிவு செய்த போது அச்சன் தாய் கொடுத்தார். அவன் முக்கியம் என்று உரைக்கின்றாயே, என்றைக்கு உன் கழுத்தில் மாலை சூட போகின்றாண்டோ அன்றே கட்டும் தாலி உனக்கு அன்றே அறுத்துவிடும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அந்த சாபத்தின் பலன் நான் எனக்காக வன்னிய மரம் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், என் உடலெல்லாம் எரிது என்று சொன்னேன். அந்த பிள்ளை என்னுடைய மகன், அவனுக்கு வன்னிய மரம் கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால், உன்னை மணந்து அவன் சுகசேமத்துடன் வாழ வேண்டும் என்றால், உன் தாய் கொடுத்த சாபத்தை விளக்க வேண்டும் என்றுதான் இந்த குடலும் நாவும் ஆகாரமாக கேட்டேன். ஆனால் நான் கொடுத்த வரம் அவன் மாண்டதுதான். பிறகு இந்த மாநிலத்தில் வரமாட்டான். அப்பா, இது புரியாமல் தாய் என்று பாராமல் தவறாக பேசிவிட்டேன் தாயே. இருந்தாலும் மனித ஜென்மங்கள் அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று தெரியாத மனிதர்கள், மானிடர்கள், அவருக்கு என்ன தெரியும்? இது என்னுடைய திருவிளையாடல் என்று உனக்கு தெரியாது. இந்த பிறவியில் அவனை நீ சேர முடியாது. அப்படி என்றால் அவன் இறந்ததுதான். அம்மா, அடுத்த பிறவியிலே உனக்கு ஒரு வரம் கொடுக்கின்றேன். அம்மா, என்ன வரம் தாயே? என்ன வரம்? என்ன வரம் தெரியுமா? என்ன வரம்? இந்த உருவத்தை மாற்றி உனக்கு ஒரு உருவம் கொடுக்கின்றேன். அப்படியா? என்ன உருவம் தெரியுமா? என்ன உருவம் தாயே? கல்லாத்தி அம்மனாக அப்படியா? நீ அடுத்த பிறவியில் அப்படியா பிறக்க வேண்டும். அப்பா, நானும் உலக போற்று புத்தமி செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதால் உன்னுடைய ஆலயத்தினால் ஆலத்தி அம்மனாக பிறப்பை பிறந்து நீ வளர்ந்து ஒரு நேரத்தினில், சரியான நேரத்தினில் இந்த மணிக்குடலும் நாமும் என் இடுப்பில் கட்டினாய் அல்லவா? எனக்கு பாவாட நாடாக அவன் ஏற்பட்டு விட்டான். அடுத்த பிறவியில் அவன் பாவாட ராயனாக பிறந்து உன்னை வந்து மணந்து உங்கள் இருவருக்கும் முதல் பூஜை கொடுத்து பிறகு வந்து பக்தர்கள் என்னை காணுவார். எனக்கு இரண்டாவது பூஜை, உங்கள் இருவருக்கும் முதல் பூஜை கொடுக்கின்றேன். அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி அடுத்த பிறவியில் அப்பா எனக்கு ஏற்றிய கும்பாபிஷேகம் 3.25 நாழிகை ஒரு ஆலயத்தை அமைத்து எனக்கு 3.25 நாழிகையில் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? நடக்கட்டும். அப்பா, அப்படி என்றால் அடுத்த பிறவி வச்சு என் கணவருக்கு உயிர் தருவீர்களா? கட்டாயமா கொடுக்க போயிருக்கிறார் தாயே. இப்பொழுதே கொடுக்க வேண்டுமா? ஆமா தாயே. கடந்து போகின்றது, சூரியன் உதயமாகின்றது. உங்களுக்கு நடக்க வேண்டிய கும்பாபிஷேகம் நடக்கலாமா தாயே? இந்த பிறவியிலே உங்களுக்கு அடுத்த பிறவி கொடுத்திருக்கிறேன். அதனால் இப்பொழுதே இங்கு அமருகிறேன். இந்த இடத்திலே இந்த உருவத்தை மாற்றி நான் ஒரு கங்கை அம்மையாக அவதாரம் கொள்ளப் போகிறேன். நீங்கள் கும்பாபிஷேகம் செய்ய இதோ இருக்கும் ஆலயத்தில் அமர்ந்து இங்க இருக்கும் மக்களை
பாதுகாக்க வேண்டும் என்று சந்தோஷமாக இங்கு அமர்கிறேன். 3:45 நாளில் கும்பாபிஷேகம் தாயே. அல்லும் பகலும் 1000 வினாடிகள் உன்னையே நினைக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருப்பது நீதான் என்ற நம்பிக்கையில் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராமல் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் இங்கு வளர்ந்து வரும் செல்வங்களையும் தாங்கள் தான் தாயை பாதுகாக்க வேண்டும். அம்மா ஆகட்டும். ஆகட்டும், அமருங்கள். தாயே, நீ உரைத்தபடி உனக்கு ஆலயம் அமைத்து வன்னிய கருங்காலை கொண்டு வந்து உன் வாயிற்படியில் வைத்து உனக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டுமா தாயே? நடக்கட்டுமா? யாரு தண்ணி ஊத்துறதுக்கு நாட்டாம்காரில வாங்க தண்ணி ஊத்துறதுக்கு. தண்ணி ஊத்துறதுக்கு காணிக்கு அப்பன் படிக்க வச்சுட்டு
அண்ணாண்ட தட்டுல ஊத்தி கொடுத்துங்களா ஒரு தண்ணி ஊத்திடலாம் ஊத்துடா. வாய் ஊத்து. வாய் ஊத்துடா. வா கை